இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைகிற? பாத்து புழுங்கற போகுது. உந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குறான். இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு 10 பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க வாய் சுருக்கிக்க முடியுமா? பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ஃபுட் யூஸ் மை மவுத். வாங்க வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே போங்கண்ணே. என்ன கொலை விக்கலாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. வெறும் 4.50? யோ எடியா சீக்கிரம் காசை. இருமா நோட்டு ஓட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. டேய் நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேத்துக்கு சமைஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம போற. நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு உத்தரவு யார் போட்டது? அழகு சுந்தரம். அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவள வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பேங்க் செக் மாதிரி. ஒன்லி 9 பனானா. என்னது 9 பழம்ஸ்? அதுக்கு 9 பனானாஸ். டேய் இந்தா இந்த சிட்டை அங்க கொடு. உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். டேய் அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பார்த்து இல்லையா? அவன் மண்டையை நீ பார்த்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான். அண்ணே இந்த கடலை ஜாடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை இருக்கடா, போய் ரூம்ல வைங்கடா. சங்கீதம் என்ன விலை?
தம்பி தம்பி, இன்னைக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேத்து நாடக வசூல் எவ்வளவுன்னு கேட்கலையே, ரூபாய் 1000 தாண்டிடுச்சுங்க. சும்மா வாயா, தம்பி வேறு பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சுல. ஆ. இவர் பாட்டுக்காக ஜனங்கள்லாம் ஓடியாரங்கல்ல. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் தம்பி, நீங்க இந்த கம்பெனில சேர்ந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் வயிறார சாப்பிடுறோம். ஐயா உள்ள ஐயா வீட்டுக்காரர் ஐயா, வாங்க வாங்க வாங்க. ஐயா வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, கிராமத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய வசதி வீடு கிடைச்சதே நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம். அது போகட்டும், வீட்டுக்கு என்ன வாடகைன்னு நீங்க சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது தம்பி. நான் உங்களோட பெரிய ரசிகன். இந்த ஊருக்கு எந்த கலைக்கூடு வந்தாலும் சரி, இடம் கொடுக்கறது நான் தான். எனக்கு அந்த பேரு தான் வேணும். நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன். அதுக்காக வாடகைக்கு பதிலா 10 பேர் சம்பளம் மாவு கொடுக்க முடியும்? தம்பி பார்த்து ஏதாவது கொடுக்கும். தம்பி ரொம்ப காமெடியா பேசுது. அவர் காமெடியும் தான். அப்படியா? சமயத்துல ஹீரோவும் போடுவாங்க. அப்ப நான் வர்றேங்க. வாங்க ஐயா. தம்பி, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது. நம்ம காட்டுல மழை தான், வெளுத்து கட்டிடுவோம். வெளுத்து கட்டிடுவோம். யார் மிதிச்சது? யார பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா? நான் பொதுவா என்ன சொன்னேன். பொதுவா சொன்ன? பொம்பளைங்க பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தம்பி, எங்க நான் காதல் வச்சிருந்தேன் உங்களுக்கு பொறாம? யார் இவங்களை காதலிக்கிறது பொறாமையா? டேய், என்கிட்ட காதலிக்கிறது சொல்லிட்டு இருக்காத. தம்பி, நாம இந்த பொண்ணுகளை எப்படி பாதுகாத்து கொண்டு வர்றோம்? குரங்கு தன் குட்டியை அடி வயதுல கவிட்டு வர்ற மாதிரி ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வர்றோம். அந்த தாய் குலத்தை போய் சும்மா இருக்கனே. நீங்க அவனை எத்துறது, அவன் உங்களை திட்டுறது, இதே வேலையா போய் கொண்டு வரணும். பேசாம மாட்டேன். இப்படி உட்காருங்கண்ணே. போங்கம்மா, நீங்க போய் சாப்பிட்டு சீக்கிரம் ஒத்திய பார்க்கணும். நீங்கள் பொங்கல் கண்ணின் மணிகளா? என்னமா வாசிக்கிறப்பா? உன் கையை கொண்டா, உன் கையை கொண்டாப்பா. இந்த அந்த கையை அண்ணே என்ன வாசிக்கவே இல்லையே. வாசிக்கலையா? அப்ப நேத்து வாசிச்சா இருக்குமோ? தம்பி சால்ரா நல்லா இருக்குல்ல? டேய் படுவா, இந்த சிக்னல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள். உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்க்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்பழம். ஐயோ, நேத்துக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். இந்தாங்க. கொண்டாடா. நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு பொண்ணாய். ஒரு அழகான ரசிகை ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா? பல்ல புடுங்கி வெளியே எறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன்னு. நீ தொழில மாத்துன, நாய் தொல்லை கொடுக்குது. பாத்தியா, ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. டேய், மைக்க கொடுறாங்க. வண்டி ஓட்டுறா. ஹேய், சொர்ணா விட்ட மாட. போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட் எழுதி கொடுத்து அனுப்புங்க. ஏய், உள்ள போ. மயில், உள்ள போ. உனக்கு காது உள்ள போ. உங்களுக்கு பொறாம கிடைக்கல. ஐயா, நாருது கர்மம். பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, பாமர மக்களே, இன்று சுவாமி சங்கரதாஸ் கலைக்குழு வழங்கும் நவீன ஞானப்பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். என்ன சங்கீதம் என்ன விலை? போலாம். தாய்மார்களே, நாடகத்தை காண தவறாதீர்கள். இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவிளக்கு, இரண்டாவது பரிசு தங்க மோதிரம். நில்லு, ஓடாத.
என்னமோ பூசணிக்காய சோத்துல அமுக்குற மாதிரி தண்ணிக்குள்ளேயே முங்கிருக்கான்னு பாக்குறியா? நீ வெளியே வந்துதானே ஆகணும். வெளியே உன் ஜாகத்தை போட்டிடுறேன். நீ வெளியே வர்றியா இல்ல நான் இங்க வரட்டுமா? நான் 6 மணி பட்டி ராத்திரில கொட்டகையில கூத்து, பகல்ல பொம்பளையும் குடிக்கிற இடத்துலயா? இன்னொரு தடவை பார்த்தேன் மிருந்தங்க அடின்னு ஒண்ணு தெரியுமில்ல, அதை உன் உடம்புல வாசிச்சிருவேன். ஜாக்கிரதை. என்ன நாத்தம்? அடேங்க அப்பா, தேவலோகத்துல வர மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு. என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். ஓஹோ. கண்ணன் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு? ஆ. அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். ஆ. முதல் பார்வையிலேயே ஆ. லவ் வந்துடுச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக், அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னால இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் ஏய் ஆவடையப்பா, ஏய் பேர் சொல்றேன்டா, இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அதையும் ஏன் அப்படி சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்தை நினைச்சிருவா. முதல்ல அவங்க கழுத்துல சொல்லலாம். அண்ணே அண்ணே, என்ன அது நாடக கம்பெனியா சர்க்கஸ் கம்பெனியா? கைய விடுங்கண்ணே. என்னாச்சு? சுருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஷ்பேக் சொல்றான்ப்பா. ஏண்ணே, அந்த கோஷை பத்தி தெரியுமில்ல, ஏன் அவங்களோட பேச்சு கொடுக்குறீங்க? ஆமா, நாளைக்கு சத்தியவான் சாத்த நாடகம் போடுறோம். புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடுன்னு தெரியுமில்ல? ஜிப்பா தச்சிட்டீங்களா? வெட்டி வச்சிருக்கேன் தம்பி. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து என் கைய ஒடிச்சிட்டானுங்க. டேய், இது பேர் கையாடா? உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எலும்பு கூடாது, கொஞ்சம் கனமா இருக்கு. ஆவடையப்பா, ஏன் எனத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசுறேன். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்கேயா தச்சுக்கிறேன். எப்படியோ போய் தொலைங்க. தங்கச்சி கொஞ்சம் நெல்லுமா. இங்க தையக்கடை எங்க இருக்கு? எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. என்ன ஒரு மாதிரியா பதில் சொல்ற? எதுக்குமா கேட்பேன்? சட்டை தைக்கத்தான். அப்படின்னு நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எழுத்து விடுதான். எழுத்த வீட்லயா? இது கிண்டலுக்கு சொல்றியா இல்ல நெசமா சொல்றியா? அட நெசமா தாயா? இந்தாங்க. யார் நீங்க? எழுத்த விடுதாங்க. நீங்க உட்காருங்க. இன்னைக்கு என் மனசுக்கிற குழப்பத்தை யாருக்கிட்ட கூடி தீர்த்துறனுங்க. ஊருக்குள்ள கேள்வி கேட்டா யாருமே சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அதை விடுங்க. காலங்காத்தால ஆத்தங்கரைக்கு சாதகம் பண்ண போனா யாரோ ஒரு பொண்ணு வந்து கண்டம் பண்ணி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஊரே ஒரு மாதிரி இருக்கும் போல் இருக்கே. இதையெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அதானே, இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்க. என் பேர் அகரமுத்தன். சுவாமி சங்கரதாஸ் நாடகக்குள்ள பின்பாட்டு பாடுறவன். கேள்விப்பட்டிருப்பீங்களே? நான் நாடகம் புதுசா அரங்கேற்றம் பண்ணேன்னா அன்னைக்கு புது ஜிப்பா தச்சு போறது வழக்கம். இன்னைக்கு சாயந்தரத்துல தச்சு கொடுத்துட்டீங்கன்னா. பொம்பளைங்களுக்கு ஜாக்கெட் மட்டும் தான் நான் தப்பேன். இல்லங்க, துணியில வெட்டி வச்சிருக்கு. நீங்க ஏன் என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? உங்க தம்பி மேல நினைச்சுக்குங்க. சரி கொடுங்க. இந்தாங்க. என்னங்க, ஒரே தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுங்க. அபிராமி, செம்பல தண்ணி கொண்டு வாமா. மண்பான தண்ணி கூட சொல்லுங்க. ஜிகுனெல்லாம் வச்சு நல்லா தச்சு கொடுங்க. தண்ணி சாப்பிடுங்க. தண்ணியே இளநீ மாதிரி இருக்குங்க. அம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் தேய்க்கிறேன். யாரு? நீயா? ரொம்ப நாளாவே ஒரு ஜிப்பா தைக்கணும்னு எனக்கு ஆசை. இப்பதான் ஒரு அருமையான துணி கிடைச்சிருக்கு, தச்சு கத்துக்க வேண்டியதுதான். அம்மா, நீங்க எந்திரிங்க. ஐயோ வேணாங்க, நீங்க உட்காருங்க. நீங்களே தச்சு கொடுத்துருங்க. அவங்க வேணா ஏதாவது ஒரு கிழிஞ்ச துணியை தச்சு பழகிக்கிறட்டும். சாயந்தரம் தச்சு வைக்கிறேன், நீங்க போங்க தம்பி. அதுக்கு இல்லைங்க, வேலை கூடுன துணி வீணா போயிருமாருங்க, அதுக்காக தான் சொல்றேன். பயப்படாதீங்க தம்பி, நீங்க போங்க. எப்படிங்க பயப்படாம போறது? ஆண்டவா, நாளைக்கு நாடகம் நடத்தின மாதிரி தானா? பாருங்க. அம்மா, நீங்க எந்திரிங்க.
ஜிப்பாவை காணா? ஏய், ஆம்பளை குளிக்கிற இடத்துல சட்டை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன விளையாடுறியா? இப்பெல்லாம் இந்த மாதிரி துணியெல்லாம் போடக்கூடாது. நீ கொடுத்த துணிய என் கையால அணுவணுவா பார்த்து கச்சிதமா தைச்சு உன் உடம்புல சிக்கன் ஓட்டுற மாதிரி தைச்சு கொண்டாந்துருக்கேன். போட்டு பாரு. ஒழுங்கா தச்சிருக்கியா? போட்டு பார்த்துட்டு என் தொழில் திறமைய அப்புறமா சொல்லு. சரி கொடு. கூலி 25 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு போ. ஏய், குளிக்கிறதுல காசு வச்சிருப்பாங்க, வீட்டுல வந்து வாங்கிக்க. கொண்டா போ. அது இல்லையா, இங்கே போட்டு பார்த்துட்டு அளவு சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லு. அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, அப்ப இங்கே நில்லு, போட்டு பார்த்துட்டு வர்றேன். எட்டி பார்த்தா கணக்கு குத்திருவேன். ஜிப்பா எப்படி தைச்சிருக்க? பிரமாதம்ல. இது வரைக்கும் எனக்கு ஜிப்பா தச்சதுலயே நீ ஒரு ஆள் தான் கச்சிதமா தச்சிருக்க. பாத்தியா? அதான் எடுப்பா இருக்கு. ஏய், கடுப்ப கலப்பாத, கழு தணிச்சு கொண்டுருவேன். நேத்து உங்க அம்மா என்ன சொன்னாங்க? தம்பி நீ பயப்படாம போ, நான் தச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் நானும் போனேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? முழு கையில சேர்த்து இல்லாம அரை கையில சேர்த்து இல்லாம இப்படி அரைகுறையா தச்சு வச்சிருக்க. 4 பேர் என்ன பார்த்து இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இல்ல நான் இப்படி இருக்கிறத 4 பேர் பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பான்? பார்த்தா அப்படி ஒண்ணு பைத்தியக்கார மாதிரி இல்லையே. என்ன விளையாடுறியா? இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள புது துணி வாங்கி தச்சு கொடுக்கல என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வந்து பாரு, தெரியும். கொண்டா வா. யோ, ஆ? கூலி கூலியா? இத தச்சதுக்கா? ஆமா ஆமா, உனக்கு கூலி இப்ப உடனே கொடுத்தே ஆகணுமே. எங்க ஐயோ! விடுங்கண்ணே, என்ன விடுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். பொறுமை பொறுமை. வாழ்க்கையில ஏமாத்து வர்றது சகஜம். ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை. நானே சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்லேன்டா. ஆமா தம்பி, கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்னது முக்கியமா? தேவை. என்ன விடுங்க, நான் போறேன். இருப்பா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும் அவ்வளவுதானே? நான் போய் இந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. only 2 minutes. அடிங்கோ போறோம் ஓடி. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம்? கீழே இறக்கலையா? என்னையா மிரட்டுறியா? நீ நினைச்சோன்னு அடிக்கிறதுக்கு நான் என்ன இவனா? என்னடா சொன்ன? எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பாசப்பட பிள்ளைகள் இருக்கு. அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் எலும்புலாம் உடைஞ்சிரும். தேவையா அண்ணே? கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அண்ணே, கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. என்ன சண்டை மாதிரி ஒரே சத்தம்? பாருங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க, எதிர்த்த வீட்டுல இருந்து வர்றீங்க. இத பார்த்தா என்ன நினைப்பீங்க? ஆமா, எதுக்கு இப்ப இந்த தகராறு ஆரம்பம்? அட ஜிப்பா என்ன, அந்த பொண்ணு கொண்டு வரல தானே தகராறு. ஆமா, நானே மறந்துட்டேன். ஏய், எங்க ஜிப்பா? ஜிப்பா அளவு சரியா இருக்கா? ஏய், சரியா இல்ல. ஆமா, இந்த ஜிப்பா எங்க தேடுன? ஏய், கேக்குறேன்ல, சொல்லு. இல்ல, பட்டு சேலை வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அம்மா கொடுத்த காசை எல்லாம் உண்டியல்ல சில்லறையா சேர்த்து வச்சிருந்தேன். காலையில உண்டியல உடைச்சிட்டேன். இத முதல்லயே சொல்லியிருந்தா எனக்கு ஜிப்பா வேணும்னு இருப்பேன்ல. என்ன பார்த்து திருடினியான்னு கேட்டுட்டேன். இது வரைக்கும் திருடினதில்ல, இனிமே தான் திருட போறேன். ஜிப்பாவே மாட்டிக்கிட்டு நாடகத்துக்கு போலாங்க வாங்க. வேலுசாமி, நீ இந்த லைட் ரிப்பேர் பண்ண போதும். நீ என்ன பண்ற? பெண்கள் பக்கம் லைட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. முதல்ல 5 லைட் எக்ஸ்ட்ரா பிடி பண்ணி போ, சீக்கிரம் போ. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன இந்த பக்கம்? அது வந்து சும்மா சொல்லக்கூடாதியா. ஜிப்பா உனக்கு சூப்பரா இருக்குது. அது அப்படித்தான் இருக்கும். அது இருக்கட்டும், சங்கீதம் என்ன விலைன்னு கண்ட இடத்துல எழுதி நான் அவமானப்படுத்தினேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இது மட்டமான சங்கீதம். அப்படி இருக்கும்போது காசு கொடுக்காம நாடகம் பாக்குறதுக்கு கீர்த்த பொத்துக்கிட்டு வரையே, உனக்கு வெக்கமா இல்ல? நானும் பாட்டு ரசிக்கிறதுக்காக இங்க வரல. வீட்டுல பொறண்டு படுத்தா தூக்கம் வரல. இங்க வந்தா நல்லா தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. அதான். அப்படியா? ஏய், கட்டிப்படா, கயிறு கொண்டு வா.
கயிறு வேண்டாம், இரும்பு கம்பி எடுத்துட்டு வா. யோ ஏதோ தெரியாதனமா வந்துட்டேன். 2 ரூபாய் தானே, நாளைக்கு கொடுத்துறேன்யா. அத முதல்ல சொல்லிருக்கணும். இனிமே அந்த மாதிரி தட்டிய பொத்துக்கிட்டு வர வச்சுக்கிட்டா பிச்சிரும் பிச்சு. சரி போனா போகுது, நானே என் காசு தரேன் 2 ரூபாய். அதுவும் கடனா தான். போய் டிக்கெட் எடுத்துட்டு நேர்வெல்ல வா. போ வந்த வழியா. யோ இந்த கடலை முட்டாய் முறுக்கு வாங்க காசு. அதுக்கு நான் காசு தரணுமா? அந்த கம்பி எடுத்துறீங்க. ஐயோ யாரும் ஒண்ணு எடுத்துட்டு வராதீங்க, நான் போயிடுறேன். சபையோர்களே, பெரியோர்களே, கிழவர்களே, கிழவிகளே, கொஞ்சம் குமாரிகளே, குமாரர்களே, இக்கூற்றிலே சொற்குற்றம், பொருட்குற்றம், எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து கொள்கையை மட்டும் மேற்கொள்ளும்படி மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறோம். சோடா கொடுக்கிறே. அதாகப்பட்டது மதுராபுரி மன்னன் அஷ்டபதி மகள் சாவித்திரியாகிய நான் எனக்கு உரிமையான இந்த சொந்த நந்த வனங்களை உலாவி வரும் நாளிலே காட்டராஜா என்று சொல்லக்கூடிய சிங்கமாகப்பட்டது என்னை திரட்டி துரத்தி மிரட்டி வருகையிலே வீரனாகப்பட்டவர் வந்து நின்று அதை கொன்று பின் சென்று விட்டாரே, அவர் யாராக இருக்கக்கூடும்? நல்லது, தேடி வருவோம். இவர்தான் அந்த மாவீரனோ? அடடடடா, இவர் உறங்கும் போதே இவ்வளவு அழகென்றால் பிடித்தெழுந்தால் நான் காண்பது என்ன கனவா அல்லது நினவா? என் கண்ணதிலே நிற்பது என்ன விண்ணுலக நங்கையா அல்லது மண்ணுலக மங்கையா? என்ன அழகு, என்ன அழகு! இவனது நடையழகும் உடையழகும் இடையழகும், இவனது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் என் நெஞ்சை விட்டு அகலாமல் இருக்கிறதே. இவள் யாராக இருக்கக்கூடும்? ஊர்வசியும் இவள் தானோ, ரம்பை தானோ, ரதி தானோ, பிரம்மன் உலகை வெல்ல படைத்தானோ. ஊர்வசியும் இவள் தானோ, ரம்பை தானோ, ரதி தானோ, பிரம்மன் உலகை வெல்ல படைத்தான். ஐயா, பிரம்ம உலகை வெல்ல படைத்தான். இவள் ஊர்தானே. பெரியோர்களே, தாய்மார்களே, ஸ்ரீ சங்கரதா சுவாமிகள் நாடக கலைக்குழுவின் சார்பாக நடைபெற்ற சத்தியவான் சாவித்திரி நாடகத்தின் முதல் பரிசு பட்டுப்புடவை உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனுடைய நம்பர் 106. அந்த முதல் அன்பளிப்பு நம்பர் 106. அந்த நம்பர் வைத்திருப்போரை மேடைக்கு அழைக்கிறோம். ஏய் அபிராமி, எங்கடி இருக்க? மேடையில பரிசு கொடுக்கறாங்க, டிக்கெட் பாருடி. பரிசு வந்திருக்கடி. ஐயோ நம்ம வாங்கடி. தயவு செய்து உடனே வரும்படி அழைக்கின்றோம். சரி சரி சீக்கிரம் நம்பர் 106. வாமா வந்து வாங்கிட்டு போங்க, உடம்பெல்லாம் அரிப்பு இருக்குதுல்ல. நம்பர் பாருங்க. சரியா இருக்குது, கொடுத்துரு. அடுத்த சீட்டை படிங்க. இரண்டாவது பரிசு வெள்ளி குத்து விளக்கு.